அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேரம் 9:47. தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி. இப்போ 23 கால் 650 புட் 87 ரூபாய்க்கு மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே ரொம்ப முக்கியம், மார்க்கெட் வந்து டிகேவி நோக்கி போயிட்டே இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே ஹை, இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் டிகே ஏற்பட்டதுனால இவங்களோட எஸ்டர்டே ஹையை இவங்க பிரேக் பண்ணாத பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம எடுப்போம். அப்போ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி படி எஸ்டர்டே ஹை இவங்க 2 பேர் தாண்டதுமே இன்னும் ரொம்ப தூரம். அப்போ மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட்டோ இல்லை 200 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் போனால் தான் இவங்க ஒவ்வொரு ப்ரீமியமே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட எஸ்டர்டே ஹையை தாண்டறதுக்கான வாய்ப்பாக மாற்ற முடியும். அப்போ அது வரை மார்க்கெட் எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். 23,700 கால் பார்த்தீங்கன்னா 58 ரூபா லோ, ஹை 125 ரூபாய். 23,700 புட்டோடது பார்த்தீங்கன்னா லோ 95 ரூபா, 142 ரூபா ஹை. இப்போது 23,700 கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் சேமாக வரும், 118 டு 124. அப்போ இதற்குள்ளேயே அப்போ மார்க்கெட் 70 பாயிண்ட் ரியாக்ட் பண்ணினதுக்கு, மைனஸ் ரியாக்ட் பண்ணதுக்கு இன்னும் புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் நியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை உற்று கவனிக்கணும். இதை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எந்த இடத்துல பண்ணால் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். எப்போவுமே தொடர் ஆய்வு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வெற்றியை உண்டாக்கும். நம்ம எப்போதுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை விட வாய்ப்பு இருக்கும்போது தான் ஆப்ஷன் பையருக்கு தேவை. ஆப்ஷன் செல்லருக்கு டிகே ஆகிறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு இம்பேக்டட் ஜோன் தான். நன்றி, வணக்கம்.